தருமபுரியில் இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த மலையா? அதுவும் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி உயரத்தில் இருக்கும் சிவபெருமானின் தியான நிலையில் இருக்கும் சுயம்பா தோன்றிய சிவலிங்கம் எப்படி இங்கு வந்தது? சிவபெருமான் இந்த உலகில் தியான நிலையில் இருக்கும் அதிசய சிவலிங்கத்தை முதலில் பார்த்த இடமே நம்ம தருமபுரியில தான். நம்ம இந்த உலகத்துல முருகனை உருவ வடிவத்தில் தானே பார்த்திருக்கோம். ஆனா இந்த மலையில மட்டும்தான் முருகன் சுயம்பா தோன்றிய மிக பிரம்மாண்டமான 3 அதிசய லிங்கம் வடிவில முருகன் நமக்கு காட்சி தரார். உலகிலே முருகன் சுயம்புவா இங்கதான் இருக்காருன்னு எனக்கு தெரியுது. அமிர்த சஞ்சீவி என்று அழைக்கப்படும் அதிசயங்கள் நிறைந்த மூலிகை, இறந்தவர்களையும் மறுபடியும் உயிர்ப்பிக்க உதவும் மூலிகை இந்த மலையிலும் உள்ளது. ஜடாயு ராவணன் கூட சண்டை போட்டப்ப கீழே விழுந்திருக்கு. அப்படி விழுந்ததுல அதோட ரெக்கைகள் எல்லாம் புண்ணு இருக்கும்ல, அந்த புண்ணெல்லாம் போட்டு பிறண்டதுல அந்த இமிடியேட்டா அந்த மூலிகை பட்டு புண்ணு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பறந்து போய் அவர் கூட சண்டை போட்டிருக்கு. இதெல்லாம் அந்த மலையோட சிறப்பம்சம். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது கட்டப்பட்ட ரொம்ப பழமையான சிவன் ஆலயம் நம்ம தர்மபுரியில் உள்ள வத்தலமலை தொடரில் மல்லிங்கேஸ்வரர் மலை அமைந்துள்ளது. இந்த மலையில சிங்கம், புலி, யானை, ஆபத்தான வனவிலங்குகள் எதுவும் இல்லாத அழகான அற்புதமான மூலிகைகள் சூழும் மலைதான் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற மல்லிங்கேஸ்வரர் மலை. தர்மபுரி மாவட்டம் மிட்டா நூலகல்லி அந்த இடத்துல உள்ள 3600 அடி உயர வத்தல் மலையில ஏறி நம்ம மல்லிங்கேஸ்வரரை சூப்பரா தரிசனம் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க 40 பேரு நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மலைக்கு வந்திருக்கோம். ஆனா